இந்த ப்ராடக்ட் வாங்கின காசுக்கு நான் ஒரு புது பேண்ட்டே வாங்கியிருப்பேன். என்னோட ஃபேவரட் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கரையாயிடுச்சு. சின்னதுன்னு இல்லை, ரொம்ப பெரிய கரையாயிடுச்சு. ஸோ அதை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்க் டைலூட்டர். இதை வந்து ஃபஸ்ட் இந்த கரை இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை. அண்ட் அது கூடவே இன்னொன்று ஒரு எல்லோ கலரில் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. அதையுமே அப்ளை பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை. ஆக்சுவலி இதை நான் ஆன்லைனில் 500 rupees கிட்ட வாங்கினேன், 550 என்னமோ. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த 2 லிக்விடும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒஸ்ட் ப்ராடக்ட், தயவுசெய்து யாரதை வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட் பிளானா ரின் ஆலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து வாட்டர்ல அந்த சொல்யூஷன் ஊற்றிட்டு அந்த கிளாத் 2 hours அதை ஊற வைக்கணும்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா அந்த கரை போகவே இல்லை. இந்த கரை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ல உள்ள கரை, அது போகவே இல்லை. ஆனால் இன்னொரு பேண்ட்ல ஒரு ஃபுட்டோட கரை பட்டிருந்துச்சு. ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லாவே போயிருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டே நம்ம தூர போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களோட ஒயிட் கிளாத் எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வாங்குற காசுக்கு நீங்கள் புது கிளாத்தே வாங்கிடலாம். ஸோ என்ன மாதிரி இந்த முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை.